தென் மாவட்டங்கள்ல போதுமான அளவு வளர்ச்சி இல்லைன்னு பொதுவா இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு குறை இருக்கும். கடந்த 5 ஆண்டுகள்ல அந்த நிலையை மொத்தமாக நாம் மாத்தி இருக்கிறோம். இன்னைக்கு கூட கலெக்டர் கிட்ட, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டேன். மதுரைக்கு மட்டும் 6000 கோடி ரூபாய்க்கு மேல சிறப்பு உட்கட்டமைப்பு திட்டங்களை நம்ம ஆட்சியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம்னு ஒரு பெரிய நம்பரை சொன்னார். மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம அரசினுடைய திட்டங்களால பயனடையக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னு சொன்னார். அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுதல் அரங்கம், தமிழருடைய தொன்மையாக அடையாளமாக இருக்கக்கூடிய கீழடி அருங்காட்சியகம், புறநகர் அருங்காட்சியகம், போக்குவரத்து நெரிசலை குறைக்க வீரவங்க வேலுநாச்சியார் மேம்பாலம், சமீபத்திய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம், இதே திருமங்கலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சாலை மேம்பாலம்னு உங்களுடைய நீண்டகால கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாம கோயில் நகரமா இருக்கக்கூடிய மதுரை ஐடி செக்டாரிலையும் வளர்ச்சியை காண்பதற்காக தென் மாவட்ட இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்காக மாட்டுத்தவணையில் டைடல் பார்க், மிகப்பெரிய டைடல் பார்க் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்படவிருக்கிறது. போன மாசம் கூட நான் மதுரைக்கு வந்தேன். 11 லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வச்சேன். எல்காட் நிறுவன கட்டடம், வண்டியூர் புதுப்பிக்கப்பட்ட பூங்கா என பல திட்டங்களை திறந்து வச்சிருக்கிறோம். மதுரையில் கடந்த டிசம்பர் மாதத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி 36,660 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை உறுதி செஞ்சிருக்கிறோம். நெல்லையில் டாடா சோலார் நிறுவனத்தை திறந்து வச்சிருக்கிறேன். முத்து நகரான தூத்துக்குடியில் நியூ டைடல் பூங்காவையும் திறந்து வச்சிருக்கிறேன். பெருமையோடு சொல்றேன், இப்படி இன்னும் நிறைய பணிகளை தென் மாவட்டங்களை ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக செஞ்சிருக்கிறோம். அவ்வளவு பெரிய லிஸ்ட் என்னிடத்தில் இருக்கு. அடுத்து நாம தான் இன்னும் செய்ய போறோம். கடந்த வாரம் பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வந்தாரு. அவரால் இது போல ஏதாவது சொல்ல முடிஞ்சதா? 5 ஆண்டு கால நாம இத்தனை பெரிய திட்டங்களை முடிச்சிருக்கிறோம். அறிவிச்சு 10 ஆண்டுகளாகியும் பாஜக அரசு இதுவரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை கட்டி முடிக்கல. இதுதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். இதுதான் திராவிட மாடலுக்கும் அவங்களோட டப்பாயினி மாடலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். எய்ம்ஸ் கட்ட தாமதம் மட்டுமல்ல, இதே மதுரையில் மெட்ரோ ரயிலும் வரவிடாம தடுக்கிற ஆட்சியா ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. இப்படி எந்த சாதனையும் செய்யாம இருக்கிற காரணத்தால தான் திமுக கூட்டணியில் ஏதாவது குழப்பம் ஏற்படாதா, அதுல குளிர்காயலாமான இவங்க ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய கொள்கை கூட்டணி அதற்கு இடம் கொடுக்காம தொடர்ந்து 4வது பொதுத் தேர்தலை சந்திக்க தயாராயிடுச்சு. அதனாலதான் நான் அறிவாலயத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு காரில் ஏறுகிற போது அறிவாலயத்தில் வெளியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் என்னை பார்த்து என்னாச்சு என்று கேட்டப்போ நான் வேண்டுமென்றோ திட்டமிட்டு சொல்லல, கையை இப்படி காண்பித்து முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அது வைரலாச்சு. இது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, மக்கள் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு தேர்ந்தெடுக்கக்கூடிய வெற்றி கூட்டணி. தமிழ்நாட்டில் மதக்கலவரமும் மக்களுடைய மோதலும் நடக்காத பாதுகாத்து வளர்ச்சியில மட்டுமே போக்கஸ் பண்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதை உணர்ந்துதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட பலரும் தொடர்ந்து நம்முடைய கூட்டணியில் இணைஞ்சு
2021 தேர்தலின் போது இருந்ததை விட நாம கூடுதலா இப்ப பலம் பெற்றிருக்கிறோம். சாதனைகள், கொள்கை உறுதி, கூட்டணி வலிமைன்னு மூன்றிலும் சென்டம் ஸ்கோர் பண்ணி இருக்கிறோம். அதனாலதான் வெல்வோம் 200 என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியுது. நான் உறுதியா சொல்றேன், வர சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கு அதிகமான தொகுதிகளில் வென்று மீண்டும் நாம் ஆட்சி அமைப்போம். இன்னும் சொன்னா திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு பாஜகவே நினைக்குது. அதனாலதான் நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்த ஆளுநர் திரு ரவி அவர்களை திடீர்னு மாத்திட்டாங்க. ஸ்டாலினுக்கு மறுபடியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு விரக்தியில அவர் கிளம்பிட்டார். ஒன்றிய பாஜக அரசை கேட்கிறேன், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆளுநர் ரவியை மாத்தாதீங்கன்னு நான் எத்தனை வாட்டி கோரிக்கை வச்சிருக்கிறேன். மாண்புமிகு பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்கு எத்தனை முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன். இதுல கூட கோரிக்கை நிறைவேற்றி தர மாட்டீங்களா? இருந்தாலும் ஆளுநர் ரவி அவர்களை மாத்தினாலும் நம்முடைய வெற்றியை இன்றைக்கு உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசியல் சூழல் தான் கழகத்தை நோக்கி இன்றைக்கு எல்லோரும் வந்திருக்கிறீங்க. 10 தோல்வி பழனிசாமி கட்சியிலிருந்து வெல்லும் திமுகவுக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஏராளமான தேர்தல் வேலைகளை காத்திருக்கு. நம்ம கூட்டணியுடைய வெற்றிக்காக கடுமையாக உழையுங்கள். 200 தொகுதிக்கு மேல நாம வெற்றி பெறணும். உங்க உழைப்புக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு இணைந்துள்ள அனைவரையும் நான் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில், ஏன் நம்முடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் மனதார வருக 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 என வரவேற்று வெல்வோம் ஒன்றாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.